கலை அந்த கல்ச்சர் அந்த கிளாமர் பக்கமே நீங்கள் லவுடாக பேசுங்க கொஞ்சம் முன்னாடி. தமிழ்நாடு மருமகளாக ஆனதுலேருந்து அதுக்கு முன்னாடியும் சரி நீங்கள் கிளாமர் பக்கமே போகல. ஆமாம். தமிழ் சினிமா 2 ஹீரோயின் ரேவதி மேடம் இந்த உடவிலே நடிச்சிருக்கீங்க. எப்படி உங்களை மட்டும் செலக்ட் பண்ணி கூப்பிட்றாங்க? ஏன்னா எல்லா டேரக்டரும் கிளாமர் வேணும் தான் தேடுவாங்க. ஆனால் தேவயானியை கூப்பிட்டா மட்டும் இந்த ஸ்டோரி தேவயானி கரெக்டாக இருக்குன்னு சூஸ் பண்ணுறாங்க. நீங்களும் அதே தான் சூஸ் பண்ணுறீங்களா? சார் இப்போ நீங்கள் கேட்குற கேள்வி 25 வருஷம் முன்னாடியோட கேள்வி இது. காதல் கோட்டையிலிருந்து என்னோட கேரக்டர் இதுவே மாறிடுச்சு, இமேஜே மாறிடுச்சு இல்லையா? எனக்கு வர கேரக்டர்ஸ் அப்புறம் அப்படி தானே எல்லாம் நல்ல கேரக்டர்ஸ் பண்ணியிருக்கேன், நல்ல படங்கள் பண்ணியிருக்கேன். இது வரைக்கும் அதை அப்படியே நான் வந்து நல்ல நல்ல படங்கள் பண்ணிட்டு தானே இருக்கிறேன். இனிமேல் கூட அப்படி தான் பண்ணுவேன். எனக்கு அந்த மாதிரி தான் கேரக்டர்ஸ் வந்து தேடி வரும். டைரக்டர்ஸ் வந்து உண்மையாக ரைட்டர்ஸ்னால் ஒரு கதை எழுதும்போது இந்த கேரக்டர் தேவயானி மேடம் பண்ணணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா எழுதிட்டாங்கன்னா கண்டிப்பாக அதை நான் இருப்பேன் அதில். ஆனால் அதை உண்மையாக அவங்க நினைக்கணும் இது கேரக்டர் அவங்க தான் பண்ணணும்னு. ஸோ கண்டிப்பாக இருப்பேன். மேடம் நீங்க நடிக்க ஆசைப்படுற கேரக்டர் ஏதாவது உங்க மனசுல ஏதாவது இருக்குதா? இந்த மாதிரி கேரக்டர் பண்ணலாம் அப்படியெல்லாம் இல்லை. நிறைய இருக்கு கேரக்டர்ஸ்க்கு ஒரு எண்ணிக்கையே இல்லை சார், எவ்வளவோ இருக்கு இல்லையா? அதே மாதிரி இது பண்ணணும் அதை பண்ணணும் ஏற்கனவே யாராவது பண்ணியிருப்பாங்கல்ல. இல்ல நிறைய படம் பார்த்துருப்பீங்க, இந்த மாதிரி கேரக்டர் நல்லா அப்படி இல்லை, அதை விட பெட்டரான ஏதாவது நல்ல கேரக்டர்ஸ் நிறைய இருக்கு. பண்ணிட்டு தான் இருக்கணும். நான் சினிமாவில் இருக்கிற வரைக்கும் நான் இருந்துட்டு இருக்கணும்னு தான் ஆசைப்பட்டேன். Ma'am, just say hi. Thank you.